அதைத்தான் நான் சொல்கிறேன். அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு இவங்களெல்லாம் அடித்து துரத்தி விட்டாருங்க. எச்ராஜா போன்றவர்களும் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. அந்த வகையில் தான் நான் அண்ணாமலை நான் பாராட்டுறேன். பிராமண ஜனதா பார்ட்டிங்கிறது திராவிட ஜனதா பார்ட்டின்னு மாத்திரம் தான் வருது. இவருடைய என்ட்ரிக்கு பிறகு தானே எல்முருகன் போன்றவர்கள்லாம் மந்திரியாக வந்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, குடியரசு துணைத் தலைவருக்கு ஒரு நான் பிராமணன் தான் கொண்டு எல்லாம் அவன் செயல்ன்ற மாதிரி எல்லாம் அண்ணாமலை செய்யலாம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு ஒரு நான் பிராமணன் கொண்டு வர கட்டாயத்துக்கு ஆளாயிடுச்சுல பிஜேபி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சைடுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி. இன்றைக்கி நேத்தாங்க 1300 ஆண்டுகளாக திருஞான சம்பந்த காலத்திலிருந்து நடக்கிற போராட்டம் என்றைக்குமே சனாதனம் வெற்றி பெற்றதில்லை. சரண்டர் தான் இருக்காங்க, அவ்வளோதான். சரணாகதி தான் அடைஞ்சிருக்காங்க. நம்மளை ஏற்றுக்கிட்டு பேசாமனோட ஒட்டிக்கிட்டாங்க. மாடு தின்னமாம தின்னாதவங்க நாம. இன்றைக்கி அவன் நான் தின்றது இல்லைன்றோம். ரிக்வேதத்தினுடைய 33வது சருக்கம் பூராவுமே மாட்டை எப்படி வெட்டி இப்போ யாக கூட்டத்தில் போட்டு எப்படி சாப்பிட்றதுங்கிறது தான் 33வது சருக்கம் பூராவுமே. பீஃப் ரெசிபிஸ். அதைத்தான் அன்றைக்கி அப்படி தான் 3% தான் மாடு தின்னவனுங்க. இன்றைக்கி அவனுக்கு தான் மாட்டை பாதுகாக்கிறேன்னு போயிட்டான். இது பண்ணிட்டான், மாற்றிக்கிட்டான். பௌத்த மதமே மாட்டை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு உருவானது. யாக கூட்டத்தில் போட்டால் தொலைச்சி போடுவேன். அப்புறம் தானே யாகமே நின்றுச்சு.